இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆன்லைன் மூலமாக இந்த ஆராதனையிலே உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எந்த இடத்திலிருந்து நீங்கள் இதை பார்த்து கொண்டிருந்தாலும் கர்த்தரை நன்றியோடு நீங்கள் வாயை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது ஆண்டுடைய பிரசன்னம் இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லமில்லதாக இருக்கிறது. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். உங்கள் உள்ளான மனுஷன் ஒரு புது பலனை கட்டளையிட்டு அதன் மூலமாக ஆண்டவர் நம்முடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்துவார். தொடர்ந்து நாம் கர்த்தரை ஒரு சில நிமிடங்கள் நாம் சோத்தரித்து இந்த ஆராதனையை தொடங்க போகிறோம். எல்லாரும் கர்த்தரை சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் துதிகளின் நடுவிலே வாசம் பண்ணுகிற தேவன் அப்பா, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். நீர் எவ்வளவு நல்லவர், நீர் எவ்வளவு நல்லவர். இயேசு ராஜா, நீர் எவ்வளவு நல்லவர் அப்பா. நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் போதுமானவர் அப்பா. உம்மை நன்றியோடு நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இயேசு ராஜா, நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக நாங்கள் ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எங்கள் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். இயேசு ராஜா, உடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்துகிறோம். சோத்திரம் சோத்திரம். நீ சர்வ வல்லவர், நீ சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற பரிசுத்த நீர் ஆண்டவரே நாமத்தை பிரசவப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிற தெய்வம் அப்பா. ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் பரிசுத்த இஸ்ரவேலின் ராஜா, உமக்கு சோத்திரம் 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 சோத்திரம். கர்த்தர் ஒருவருக்கே மகிமை மகிமை மகிமை. இயேசு ராஜாவுக்கு மகிமை மகிமை மகிமை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசு ராஜாவுக்கே மகிமை. உன்னதத்திலே வாசம் பண்ணுகிற ஆண்டவரே, ஆண்டவரே மகிமையின் நம்பிக்கையாக ஆண்டவராகிய இயேசு எங்களுக்குள்ளே நீர் வாசம் பண்ணுகிறீர் அப்பா. நீர் எங்கள் துதிகளின் நடுவிலே வாசம் பண்ணுகிறீர் ஆண்டவரே. கர்த்தருக்கு சோத்திரம் 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 சோத்திரம். பெரியவராயிருக்கிற இயேசுவே சோத்திரம். நீ தேவாலயத்திலும் பெரியவர் ஆண்டவரே. உமக்கு சோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு சோத்திரம் உமக்கு சோத்திரம். உன்னதத்திலே வாசம் பண்ணுகிற ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஹல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிற தெய்வமே உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். இயேசு ராஜா, உமக்கென்றும் சோத்திரம். இயேசு ராஜா, சோத்திரம். இயேசு ராஜா, உமக்கென்றும் சோத்திரம். இயேசு ராஜா, சோத்திரம் செய்கின்றோம் உம்முடைய திருநாமத்தினாலே. சோத்திரம் செய்கின்றோம் உம்முடைய திருநாமத்தினாலே. இன்றைய மதியம் ஒரு Amen.
ஆண்டவரே உம்மை இல்லாமல் எங்களுக்கு யாருண்டு ஆண்டவரே, இந்த பரலோகத்திலும் பூலோகத்திலும் உம்மை இல்லாமல் எங்களுக்கு யாருண்டு ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் அடைக்கலமு ஆண்டவரே, நீரே எங்கள் தேவனமாக இருக்கிறீர். நீர் எங்களை நடத்துகிறவர், நீர் எங்களை போஷிக்கிறவர், நீர் எங்களை உயிர்ப்பிக்கிற தேவனாய் இருக்கிறீர் அப்பா. ஜெபம். சோதரிக்கிறோம் பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிற கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த நல்ல பரிசுத்த ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாமத்தை பிரசாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவே, தேவனுடைய நாமத்தை நாங்கள் பாடங்கள் மூலமாய் துதி சோத்திரங்கள் மூலமாய் மகிமைப்படுத்தும் போது கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய மகிமை அளவில்லாமல் கடந்து வந்து ஆண்டவரை எங்களை ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறோம் ஐயா. ஆன்லைன்ல ஆண்டவரை எங்களோடு இணைந்து ஆண்டவரை ஆராதிக்கிற ஒவ்வொரு மேலும் கர்த்தருடைய கரம் பலமாய் இறங்கி வருவதாக. எல்லா தடைகளையும் உடைத்து கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளை விடுதலை ஆக்கும்படி உம்முடைய வல்லமை வெளிப்படும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய வாஞ்சைகளை கர்த்தர் நிறைவேற்றுவீராக. அவர்கள் வேண்டிக் கொள்ளுகிற காரியங்களிலே அற்புதங்கள் நடப்பதாக. எல்லா வியாதிகள், விளைவினங்கள், போராட்டங்கள், எல்லா சாப கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே விடுதலை ஆக்கப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தர் பலத்த அற்புதங்களை செய்வீராக. கர்த்தருடைய நாமம் மாத்திரம் ஆண்டவரே ஆராதனைகளை மகிமைப்படுவதாக. உடைய வார்த்தைகளை அனுப்பி கர்த்தாவே ஆண்டவரே, ஹல்லேலூயா, வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் குணமாக்குவீராக. உடைய வார்த்தை ஜனங்களை உயிர்ப்பிக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தர் அடியானை மறைத்து நீர் பேசும்படிக்கு ஆண்டவரே உடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம் அப்பா. எல்லா மகிமையும் அங்கு செலுத்துகிறோம். தொடர்ந்து உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பாடல் புத்தகத்திலே ஒரு சில பாடல்களை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பாடல் புத்தகத்திலே 118வது பாடலை நாம் சேர்ந்து உற்சாகமாய் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி உற்சாகமாய் தேவனை மகிமைப்படுத்துவோம்.
துதிப்போம் தேவனை புனித இதயமுடனே. போற்றி துதிப்போம் தேவனை புனித இதயமுடனே. என்றும் என்றும் என்று மாறி சுவைனானே பாடி துதிப்போம். என்றும் என்றும் என்று மாறி சுவைனானே பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்மாவின் கீதமே கீதமே. என் நேசரே இயேசுவை நான் என்றும் நிறைவேற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரே இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். பயங்கரமான புயலின் கொடிய அக்கினியில், பயங்கரமான புயலின் கொடிய மத்தியில் நான் அறிந்துண்டு மாறி சேர்த்து வைத்த அன்பை என்று பாடுவேன். நான் அறிந்துண்டு மாறி சேர்த்து வைத்த அன்பை என்று பாடுவேன். இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்மாவின் கீதமே கீதமே. நேசரே இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரே இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி பொது சோதனையிலும் சோதனைக்கு மாறாதே. யோர்தான் நதி பொது சோதனையிலும் சோதனைக்கு மாறாதே. நானும் தேவனியோடு பாதுகாத்து அன்பை என்று பாடுவேன். நானும் தேவனோடு பாதுகாத்து அன்பை என்று பாடுவேன். இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்மாவின் கீதமே கீதமே. என் நேசரே இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரே இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். ஆழ்தன் பாலகரையே மரபிலும் ஆவரவேன் என்று சொன்னதா. ஆழ்தன் பாலகரையே மரபிலும் ஆவரவேன் என்று சொன்னதா. என்னை அவர் கை பின்பு இவர் பாதை என்று போடுவேன். என்னை அவர் கை பின்பு இவர் பாதை என்று போடுவேன். இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்மாவின் கீதமே கீதமே. என் நேசரே இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரே இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். பூமி அகிலமும் சாட்சியாகவே உங்களுக்கு கட்டளையதா. பூமி அகிலமும் சாட்சியாகவே உங்களுக்கு கட்டளையதா. ஆவி ஆத்மாவும் தேகம் யாவும் சேர்ந்து தொண்டு செய்வேன். ஆவி ஆத்மாவும் தேகம் யாவும் தொண்டு செய்வேன். இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்மாவின் கீதமே கீதமே. என் நேசரே இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரே இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். போற்றி துதிப்போம் தேவனை புனித இதயமுடனே. போற்றி
இயேசு என்னும் நாமமே நாமமே ஆத்மாவின் தீரமே தீரமே இயேசுவை நானே போற்றி மகிழ்ந்திடுவேன் இயேசுவை நானே போற்றி மகிழ்ந்திடுவேன். Hallelujah, hallelujah, praise the Lord. நாம் இன்னும் பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பாடல் புத்தகத்திலே 127வது பாடலை பாடி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். தேவ கிருபை என்றும் உள்ளது. Hallelujah, praise God. அவருடைய கிருபை என்றும் உள்ளது. Hallelujah. எல்லாரும் உற்சாகமாக எங்களோடு சேர்ந்து கரைகளை கட்டி கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துவோம். என்றும் உள்ளதே அவர் கிருபை என்றும் உள்ளதே அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் படிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் படிப்போம். இருக்கு வைத்தோம் அழிந்திடாமல் காப்பதாலே நெருங்க பரத்தோம் அடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே அவர் நல்லவர் அவர் வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே அவர் நல்லவர் அவர் வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே தேவ கிருபை என்றும் உள்ளதே அவர் கிருபை என்றும் உள்ளதே அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் படிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் படிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழை வந்த நம் தாவீதின் தேவநாமத்தே சத்துரு சேனை தொடர்ந்து சூழை வந்த நம் தாவீதின் தேவநாமத்திலே முன் சென்றாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே முன் சென்றாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே தேவ கிருபை என்றும் உள்ளதே அவர் கிருபை என்றும் உள்ளதே அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் படிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் படிப்போம். நன்றி சோதரம் பற்றிக்க வந்தோம் உச்சரிகளில் துதிய தேவன் நன்றி சோதரை பற்றிக்க வந்தோம் உச்சரிகளில் துதிய தேவன் பாதுகாத்தாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே பாதுகாத்தாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே தேவ கிருபை என்றும் உள்ளதே அவர் கிருபை என்றும் உள்ளதே அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் படிப்போம்.
சத்தியமானதான் இந்த உலகமோடு இருப்பதாலே அவர் நல்லவர் என்று துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளதே அவர் நல்லவர் என்று துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளதே கிருபை என்றும் உள்ளதே அவர் கிருபை என்றும் உள்ளதே அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம் அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம் ஹalleluya 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 praise the Lord praise the Lord எல்லாரும் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம் கர்த்தரே கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம் ஹalleluya praise the Lord hallelujah 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 எல்லா ஸ்தோத்திரங்களையும் கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம் hallelujah கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் hallelujah தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் hallelujah 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 வரத்தினால் அல்ல பராக்கிரமத்தினால் எல்லாம் ஆவினால் ஆகும் என்று வேதம் சொல்கிறது hallelujah 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 கொஞ்ச நேரம் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துவோம் hallelujah praise the Lord ஆராதிக்கிறோம் ஆண்டவரே உம்மை தொழுது கொள்கிறோம் ஆண்டவரே hallelujah hallelujah பரிசுத்தர் நீ பரிசுத்தர் பரிசுத்தர் hallelujah ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே கடந்த நாட்களில் எல்லாமே எங்களை கண்மணி போல பாதுகாத்தீரே நன்றி ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் சபையா எங்களை பாதுகாத்தீரே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே hallelujah 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 praise the Lord இருக்கிற இடங்களிலே கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம் hallelujah 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 உமக்கு மகிமை ஆண்டவரே glory to Jesus hallelujah hallelujah நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே hallelujah தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்னீர் ஆண்டவரே hallelujah 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 வலது கரத்திலே தாங்கி எங்களை வழிநடத்துகிறவர் ஆண்டவரே உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரே hallelujah நாங்கள் ஆண்டவரே சோதரப்பா உங்களுடைய நிழலிலே நாங்கள் தங்கி வருகிறோம் hallelujah எங்களை பாதுகாத்து வருகிறீர் hallelujah அதற்காக நன்றி ஆண்டவரே hallelujah 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 வெள்ளத்தினால் பரக்கிரமம் ஆவியாலே ஆகும் என்றார் அல்லவே பரக்கிரமம் அல்லவே ஆவியாலே ஆகும் என்று ஆண்டவர் வாக்கு அருளினாரே ஆவினாலே ஆகும் என்று ஆண்டவர் வாக்கு அருளினாரே தேசமே பயப்படாதே மகிழ்ந்து கலித்து தேசமே பயப்படாதே மகிழ்ந்து கலித்து வல்லத்தினாலும் வல்லவே பராக்கிரமம்
பயப்படாதே மகிழ்ந்து கனிந்தவரே நேசமே அவே பயப்படாதே மகிழ்ந்து கனிந்தவரே கசுந்தமாரா உடல் சுகம் தந்தார். ஹalleluya. ஒரு குறைவின்றி நம்மை நடத்தினார். கர்த்தராகிய கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. 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 துன்பத்தின் பாதை நடந்த நாளில் அவர் தூக்கி சுமந்தார். ஹalleluya. 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 ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா. சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழிநடத்தி வந்தீரையா. உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழிநடத்தி வந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ஜீவன் நாளெல்லாம் ஹalleluya. நீ செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து நாளெல்லாம் உம்மை துதிப்போம் ஆண்டவரே. ஹalleluya. 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 தூய ஆவியே அன்பின் ஆவியே துணையாளரே நிற்கும் தெய்வமே ஊற்று தண்ணீரே உள்ளம் தேங்குதையா. வரவேண்டும் நல்லவரே
இறங்கி வந்தவரே சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே தேசத்துக்கு செய்ய இருந்த தீங்கிலிருந்து கத்தர் விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம்.
தருவீராகப்பா, நல்ல சுகத்தை தருவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம், வீட்டு சேதங்கள் வராதபடிக்கு கர்த்தர் பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறப்பா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஆண்டவரே கூடிய சீக்கிரத்தில் ஆண்டவரே சபையாராக கூடி தேவனை ஆராதிப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு திறந்த வாசல்களை ஏற்படுத்தி தரும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த வேளையில கூட ஆண்டவரே எங்கள் ஆராதனை முழுவதும் பரிசுத்த ஆவியானவர் பொறுப்படுத்தி நடத்துங்க. இம்மட்டும் எங்கள் மத்தியில் அசைவாடுவதான தேவனுடைய ஆவியானவர் மீதி உள்ள பகுதியை நீங்க பொறுப்பெடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். செய்தி பகுதியை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்கப்பா. ஒவ்வொருவரும் கேட்கிறதான ஒவ்வொருவருக்கும் அது பிரயோஜனம் உள்ளதாய் காணப்பட ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரையா. அப்பா நீங்க கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். பேசுகிறவர் நீங்கள் அல்ல, உங்களுக்குள்ள இருக்கிற பிதாவின் ஆவியானவரே பேசுகிறார் என்று சொல்லியிருக்கிறது. இருதயங்களை உள்ளந்தரைகளை ஆராய்ந்தறிகிறதான தெய்வாண்டவரே, ஒவ்வொருவரை எந்த சூழ்நிலைகளில் இருக்கிறார்கள் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறீங்கப்பா. ஒவ்வொருடைய ஆத்மாவுக்கு ஏற்றதான வார்த்தைகளை ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் பகிர்ந்தளிக்க முடியாது ஜெபிக்கிறோம். எல்லாவற்றிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், உங்க நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. வசனம் பேச போகிற ஊழியக்காரரை கர்த்தர் கருத்தை எடுத்து பிரயோஜனப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். உங்களுடைய கிருபை உள்ள கருத்தை எங்களை முழுவதுமாய் தாத்தர பெருமையாக்குறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். 34வது சங்கீதம். சங்கீதம் 34. கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோதரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்மா மேன்மை பாராட்டும். சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வைக்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கங்களுக்கு எல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்தீர்கள். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுவதற்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள். கர்த்தருக்கு பயப்படுதலே உங்களுக்கு போதிப்பேன். நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கவட்டுக்கும் வசனிப்புக்கும் விலகி நன்மை செய். சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. தீமை செய்வடைய பெயரை பூமியில் இராமல் அற்று போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாய் இருக்கிறது. நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை எல்லா உபத்திரவங்களுக்கு நீங்களாக்கி விடுகிறார். நூறுகுண்ட இதயமுள்ளவருக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுகுண்ட ஆவிகளை ரசிக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றில் நின்று அவனை விடுவிப்பார். அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார். அவைகளில் ஒன்றும் குறிக்கப்படுவதில்லை. தீமை துன்மார்க்கனை கொள்ளும். நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள். கர்த்தர் ஊழியக்காரன் ஆத்துமாவை மீட்டுக் கொள்கிறார். அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்களே சோ
நன்றி ஆண்டவரே, எங்கள் ஆராதனை நாயகரே, நாங்கள் சோதரிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் எங்கள் வாழ்க்கையிலே செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இம்மட்டும் உதவி செய்த எங்கள் எபினேசரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். சோதரம் சோதரம் சோதரம். எல்லாரும் கர்த்தரை சோதரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். இதுவரை கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றியோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உற்சாக வழிகளை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். சோதரம் 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 சோதரம். தேசத்தில் இருக்கிற சூழ்நிலைமைகளை மாற்றி தேவ சபை கூடி வந்து தேவனை ஆராதிக்க ஆண்டவர் பெரிய தயை செய்யும்படியாய் சோதரம் பண்ணுவோம். சோதரம் சோதரம் சோதரம். கொள்ளை நோயை நம்முடைய தேசத்தை விட்டு ஜனங்களை விட்டு கர்த்தர் நீக்கி ஆண்டவர் ஒரு பெரிய விடுதலை ரட்சிப்பை இரக்கத்தை கட்டளையிடும்படியாய் சோதரம் பண்ணுவோம். சோதரம் சோதரம் சோதரம். தொடர்ந்து இந்த ஆராதனையிலே கர்த்தர் நம்மோடு கூட இடைபடும்படியாய் ஆண்டவரை பலப்படுத்தும்படியாய் கர்த்தரே நம்மோடு பேசும்படியாய் சோதரம் பண்ணுவோம். சோதரம் சோதரம் சோதரம். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆன்லைன் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் பேரானந்தம் அடைகிறேன். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீண்ட நாட்களாக நம் வீடுகளிலே இருந்து எப்பொழுது இந்த நாட்கள் எனக்கு முடியும் என்று சொல்லி நாம் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஆனாலும் நாட்கள் நீடித்து கொண்டே இருக்கிறது. என்றாலும் ஆண்டவர் அறியாமல் ஒன்றுமே நமக்கு என்ன செய்வதில்லை, சம்பவிப்பதே இல்லை. கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். எல்லாவற்றையும் குறித்து ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் உண்டு. அல்லேலூயா. கர்த்தர் எல்லா சூழ்நிலைமைகளையும் மாற்றுகிற தேவன். சூழ்நிலைமைகளை பார்த்து அவர் கிரியை செய்யாமல் இருக்கிற தேவன் அல்ல. சூழ்நிலைமைகள் எல்லாம் அவருக்கு ஒரு பொருட்டே இல்லை. ஆகவே நீங்களும் நானும் ஒருவேளை சோதரம் இந்த நாட்களிலே நம்முடைய காரியங்கள் தடைபட்டு போய் தேவனை விடுதலையோடு கூட தேவ பிள்ளைகளோடு கூட ஆராதிக்க முடியாமல் ஒருவேளை இது ஒரு பெரிய தடையாய் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் சகலத்தை செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது. ஹல்லேலூயா. வானத்தை பூமியை உண்டாக்கினவர் அவர்தான். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். காலங்கள் எல்லாம் அவருடைய கரத்தில் இருக்கிறது தேவனுடைய பிள்ளையே. ஆகவே இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் சோர்ந்து போன உங்களோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். நீங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருப்பீர்கள் என்று சொன்னால் ஒரு நாளும் நீங்கள் வெட்கப்பட்டு போகிறதே இல்லை. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் கர்த்தர், நான் மாறாதவன். எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போகிறதே இல்லை. வேலை வேலை என்று சொல்லி அந்த நாட்களில நாம் ஓடி இருக்கலாம், தொழிலை கவனிக்க போயிருக்கலாம், குடும்பத்தோடு நேரம் செலவழிக்க முடியாமல் எப்பொழுதும் ஒரு அலைச்சல் நமக்கு இருந்து கொண்டே இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அந்த சூழ்நிலைமை எல்லாம் மாற்றி கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருப்பதற்கு ஒரு தருணத்தை கொடுத்திருக்கிறார். இந்த தருணத்தை பிரயோஜனப்படுத்துகிற கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் வரும் நாட்களிலே அவர் பலப்படுத்த போகிறார். கர்த்தர்களை பிரகாசிக்க பண்ண போகிறார். கர்த்தர்களுக்கு நன்மையை வைத்திருக்கிறார். நீங்கள் தேசத்தின் நடுவிலே சுகமாய் குடியிருப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தைகளை நோக்கி கடந்து வருகிறது. ஆகவே சொந்து போகாதீர்கள். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாம் ஆண்டவருடைய வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். எல்லாரும் ஜெபத்தோடு கேட்டு இந்த வசனத்தை நமக்கு என்று சொல்லி நாம் ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் இந்த வசனம் உங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்து ஒரு பெரிய மறுரூபத்தை மாற்றத்தை உண்டு பண்ண வல்லமையுள்ளதாக இருக்கிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு வசனத்தை கூட நாம் வாசிக்க கேட்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் அதிலே 11வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஹல்லேலூயா. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி என்ன செய்வாரா, மகா வறட்சியான காலங்களிலும் உன்னை திருப்தியாக்கி நடத்துவார். ஹல்லேலூயா. நீ எப்படி இருப்பாய் என்று வேதம் சொல்லுகிறது, நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பாய். எப்பொழுது அப்படி இருப்பாய்? வறட்சியான காலம் உலகத்துக்கு. ஆனால் தேவனை ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளை
பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் நம்மை எப்படி நடத்துவார்? வறட்சியாய் நடத்துவதில்லை. நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தில் உள்ள ஆசீர்வாதங்களை போல நம்முடைய ஆத்மாவை அவர் செழிப்பாக்கி, நம்முடைய ஆத்மாவை நமக்கு பலப்படுத்தி, நம்முடைய தேவைகளை சந்தித்து, ஒவ்வொரு நாளும் வார்த்தையை அனுப்பி ஆண்டவர் விசுவாசத்தை தந்து, ஆண்டவர் நம்மை ஒரு நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல, உங்களை ஒரு வற்றாத ஒரு நீரூற்றுடைய ஆசீர்வாதத்தை உடையவர்களாக உங்களை நடத்துவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. யாரெல்லாம் இந்த வார்த்தை விசுவாசத்தோடு கேட்கிறீங்களோ, இந்த வார்த்தையில் இருக்கிற ஆசீர்வாதம் அப்படியே உங்கள் தலைமையில் வந்து வலிக்க போகிறது. ஒருவேளை இப்பொழுது ஒரு வறட்சியை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கலாம். நீங்கள் நினைத்த காரியம் நடக்காமல் இருக்கலாம். பல தோல்விகள் உங்கள் வாழ்க்கையிலே வந்து இருக்கலாம். சில பலவீனங்கள் உங்களை மேற்கொண்டிருக்கலாம். சில போராட்டங்கள் உங்களை மேற்கொண்டிருக்கலாம். நீங்கள் எவ்வளவோ செவித்து வந்த காரியம் நடவாமல் இருக்கலாம். இது ஒரு வறட்சியான காலத்தை போல இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த காலத்திலே தான் கர்த்தர் உன்னை இந்த காலத்துக்கு பிற்பாடு ஆண்டவருடைய நீர் பாய்ச்சலான ஒரு தோட்டத்தின் அனுபவத்துக்கு உங்களை என்னை கொண்டு செல்ல போகிறார். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அவர் நித்தமும் நடத்துவார். ஒவ்வொரு நிமிஷமும் நடத்துவார். ஒவ்வொரு நொடி பொழுதும் அவர் நம்மை நடத்துவார். வருஷத்திலே 366 நாட்கள் இருந்தாலும் அத்தனை நாட்களும் நம்மை நடத்துகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அவருடைய கண்ணை நம்மேல் வைத்து அவர் நமக்கு ஆலோசனை சொல்லுகிற கர்த்தராகவே இருக்கிறார். ஒரு நாளும் நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. ஆகவேதான் சோதரம் ஆண்டவர் பாருங்க, இன்னைக்கு உலகத்துல பார்ப்போம் என்று சொன்னால் எல்லா இடங்களிலேயும் கலக்கம், தேசங்களுக்குள்ளே கலக்கம், போராட்டம். அடுத்து என்ன செய்வது? அடுத்து தேசம் என்ன சூழ்நிலைக்குள்ளே கடந்து போகும்? மரணம் எங்களுக்கு வருமா? பலவிதமான பீதிகள், கலக்கங்கள், அவர்களுக்கெல்லாம் விடை தெரியவில்லை. ஆனால் தேவனை ஆராதிக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் இன்றைக்கு திட்டம் தெளிவாய் பேசுகிறார். இந்த வறட்சியான காலத்திலே நான் ஆத்மாவை திருப்தியாக்கி, உன் எலும்புகளை நினைவுள்ளதாக்கி, நான் அதை நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. உலகத்துக்கு வறட்சி, உங்களுக்கும் எனக்கும் ஆசீர்வாதம். தேவனை அண்டிக் கொள்ளுகிற யாராக இருந்தாலும் அவர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார். இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருக்கலாம், எந்த இடத்தில் இருந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம், ஆண்டவராகிய தேவன் உங்களோடு கூட சொல்லுகிறார். கர்த்தரை நீங்கள் தேடுவீர்கள் என்று சொன்னார், ஆண்டவரை அண்டிக் கொள்வீர்கள் என்று சொன்னார், அவர்கள் சூழ்நிலைகளை மாற்றுவார். உங்கள் வறட்சியை கர்த்தர் மாற்றுவார். உங்கள் தேவைகளை சந்திப்பார். கர்த்தர் எல்லா தோல்வி அடைந்த எல்லா காரியங்களிலும் ஒரு மறுபத்தை கட்டளையிட்டு ஆண்டவர் தேசத்திலே உங்களை மேன்மைப்படுத்தி அவர் சீக்கிரமாய் உயர்த்த போகிறார். ஆகவே ஆண்டவரை அண்டிக் கொள்ளுங்கள். அவரே உங்கள் தோல்விகளை ஜெயமாய் மாற்றுவார். அவர்தான் நமக்காக கல்வாரி சிலுவையிலே இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்தவர். நம்முடைய சொந்த குமாரனையே நமக்காய் ஒப்பு கொடுத்த தேவன் அல்லவா? அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அவர் அருளாதிருப்பது எப்படி என்று சொல்லுகிறார். ஆகவே கர்த்தரை இந்த நாட்களிலே நாம் தேட வேண்டும். தேவனை தேடுகிறதை ஒரு நாள் நாம் என்ன செய்யக்கூடாது? விடவே கூடாது. சூழ்நிலைகளை பார்த்து உலக மக்களுக்கு ஒருவேளை சோர்வு வரலாம், அவர்களுக்கு என்ன செய்வது என்று சொல்லி கலங்கிக் கொண்டிருக்கலாம். ஆனால் உங்களையும் என்னையும் நடத்துகிற தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை ஒரு நாள் நாம் மறந்து போக கூடாது. வேதம் சொல்லுகிறது, 95வது சங்கீதத்திலே வாசிக்கிறோம், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். நாம் எங்கே இருக்கிறோம் என்று சொன்னால் அவருடைய கைக்குள்ளாக இருக்கிறோம். அல்லேலூயா. யாருடைய கைக்குள்ள இருக்கிறோம்? அவருடைய கைக்குள்ள இருக்கிறோம். பிதாவின் கைக்குள்ள இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் கரத்துக்குள்ள இருக்கிறோம். அவருடைய கரத்தில் இருக்கிற சோதரம் ஒருவரையும் சத்துரு பறித்துக் கொள்ள முடியாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே எதை குறித்து நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாவற்றையும் தேவன் அனுமதித்து இருக்கிறார் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். தேவன் அனுமதிக்காமல் இப்படிப்பட்ட ஒரு காரியம் தேசத்திலே வருவதில்லை. ஆனால் நம்முடைய தேவன் இரக்கம் உள்ளவர். யோபு புத்தகத்திலே ஒரு வசனத்திலே வாசிக்கிறோம், அவர் காயப்படுத்தி என்ன செய்வாரா? காயம் கட்டுகிற தேவனாய் இருக்கிறார். இன்னைக்கு ஒருவேளை நமக்கு சில நஷ்டங்கள் வரலாம். எல்லாருக்கும் தேசத்துக்கே வந்தது போல நம்முடைய வாழ்க்கையில கூட சில காரியங்கள்
நிறைவேறாமல் இருக்கலாம். சில நல்ல காரியங்கள் இந்த தடை நிமித்தமாக நடக்காமல் இருக்கலாம். சோர்ந்து போகாதீர்கள். அவர் காயப்படுத்தி என்ன செய்வாரா? காயம் கட்டுவார். தீமை அனுபவித்த நமக்கு அவர் நன்மையை வைத்திருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அன்றினோடு தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு என்ன செய்கிறதா? சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. அல்லேலூயா. நன்மைக்கு நன்மை நடக்கவில்லை, ஆண்டவர் சுதந்திரம் நன்மைக்கு ஏதுவாக அதை மாற்றி நமக்கு நன்மையாக மாற்றி தருகிற தேவன். அல்லேலூயா. சத்துரு ஒருவேளை தீமை செய்ய நினைத்திருக்கலாம் சுதந்திரம், ஆனால் ஆண்டவர் தீமைகளை நன்மையாக மாற்றி உங்களை மகிழ்ச்சியாக்குகிற தேவனாய் இருக்கிறார். ஆகவேதான் மோசே ஜெபம் பண்ணும் போது தன்னுடைய ஜனங்களுக்காக அவர் உருக்கமாய் ஜெபம் பண்ணுகிறார். சங்கீத புஸ்தகத்திலே நான் வாசிக்கும் போது, ஆண்டவரே துன்பத்தை கண்ட நாட்களுக்கு என்ன செய்யும்? சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. துன்பம் அனுபவித்த உங்களை சரியாக அவர் மகிழ்ச்சியாக்க போகிறார். உங்கள் வறட்சி மாறப்போகிறது. உங்கள் ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல மாறப்போகிறது. அநேகர் உங்களுக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்ற போகிறார். கர்த்தர் நடத்துகிற ஒரு மனுஷனை ஆண்டவர் இப்படியே ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். ஓசியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் அதிலே 5வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். நான் உன்னை மகா வறட்சியான தேசமாகிய வனாந்தரத்திலே அறிந்து கொண்டேன். நான் உன்னை மகா வறட்சியான தேசமாகிய வனாந்தரத்திலே உன்னை அறிந்து கொண்டேன். அல்லேலூயா. வனாந்தரம் தான் மகா வறட்சியான தேசம். வனாந்தரத்திலே வழி இருக்காது. எந்த பக்கம் போனாலும் அங்கே சோதரர் எந்த பக்கம் போகணும் தெரியாது. அந்த வனாந்தரத்தை விட்டு வெளியே வருவதற்கு வழி தெரியாது. வனாந்தரத்திலே தண்ணீர் கிடைக்காது. வனாந்தரத்திலே அப்பம் கிடைக்காது. வனாந்தரத்திலே எந்த ஒரு கனியும் இருக்காது. அதுதான் வனாந்தரம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை ஒரு வனாந்தரத்தை போல காணப்படலாம். இது எனக்கு ஏன் சம்பவிக்கிறது? தேவனை தேடுகிற எனக்கு ஏன் சம்பவிக்கிறது என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் கேள்வி கேட்கலாம். ஆண்டவர் தான் இந்த வனாந்தரத்தை நமக்கு அனுமதித்திருக்கிறார். அல்லேலூயா. இது மகா வறட்சியான வனாந்தரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் வறட்சியான ஒரு காலம். நல்லா போய்கொண்டிருக்கும் போது திடீரென்று ஒரு வறட்சியான ஒரு காலத்தை கர்த்தர் அனுமதிப்பாரா என்று சொன்னார். வேதத்திலே யோபு என்று சொல்லுகிற ஒரு பக்தன் இருந்தான். அவன் சீமானாய் இருந்தான். அவன் தேசத்திலே அவனுக்கு கனம் இருந்தது. ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள், கழுதைகள், ஆசிகள், மிருக ஜீவன்கள், வேலைக்காரிகள், சோதரம், வீடுகள் என்று சொல்லி அவன் இந்த தேசத்திலே பெரிய கனம் பெற்ற ஒரு மனுஷனாய் இருந்தான். திடீரென்று பார்த்தால் ஒரே நாளிலே எல்லாவற்றையும் அவன் இழந்து போய் சோதரம் அவனுடைய எல்லா காரியங்களையும் இழந்து போய், அவனுடைய ஐஸ்வர்யத்தை இழந்து போய், அவனுடைய சம்பத்துகளை இழந்து போய், அவனுடைய கணத்தை இழந்து போய், அவனுடைய வீடுகளை இழந்து போய், அவனுடைய பிள்ளைகளை இழந்து போய், அவன் சோதர என்ன செய்வது என்று சொல்லி திகைத்து நிற்கிற போது அவன் சோதர ஆண்டவரை நோக்கி என்ன செய்தான் தெரியுமா? அவன் கர்த்தரை சோதரித்து தேவனை மகிமைப்படுத்தினான். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துதார். இதுதான் வனாந்தரமாகிய அந்த மகா வறட்சியான காலம் நமக்கு வருகிற போது நாம் ஆண்டவரை இப்படி மகிமைப்படுத்த வேண்டும். முன்னாட்களிலே கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவரை துதிக்க வேண்டும். இந்த வனாந்தரத்திலே அந்த வனாந்தரம் நம்மை சேதப்படுத்தாதபடி, அந்த வனாந்தரத்திலே நாம் மரித்து போகாதபடி, அந்த வனாந்தரத்திலே நாம் ஆண்டவரை விட்டு விலகி செல்லாதபடிக்கு ஆண்டவர் நம்மை பாதுகாத்து வருகிறாரே. நம்முடைய விசுவாசத்தை மறுதலிக்காதபடிக்கு இதுவரைக்கும் எனக்கு இறங்கினாரே என்று சொல்லி அந்த மகா வறட்சியான காலத்திலே எந்த ஒரு மனிதன் தேவனை மகிமைப்படுத்துவானோ, அவன் மனரமியமாய் இருப்பானோ, அவனை கர்த்தர் ஆசீர்வதித்து நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல மாற்றுவார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் போது அவர்கள் இந்த வனாந்தரத்திலே ஆண்டவரை மகிமைப்படுத்தவில்லை. அந்த வனாந்தரத்திலே அவர்கள் குறைபட்ட போது ஆண்டவரை துதிக்கவில்லை. மாறாக வேதம் சொல்லுகிறது, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை என்ன செய்தார்கள்? முறுமுறுத்தார்கள்.
விசுவாசித்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். அல்லேலூயா. அவருடைய ஆவியை விசனப்படுத்தினார்கள். அவர்கள் இருதயம் கடினப்பட்டு போனது. அவர்கள் அவிசுவாசமாய் பேசினார்கள். 77ஆம் சங்கீதத்திலே பார்க்கும் போது ஆண்டவருடைய வேதவசனம் தெளிவாய் சொல்லுகிறது, அவர்கள் தேவனுடைய ரட்சிப்பை நம்பாமல் போனதினாலோ என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் இருதயம் தேவனிடத்தில் என்ன செய்யவில்லை, நிலைவரப்படவில்லை என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். அல்லேலூயா. இப்படி நாம் காணப்படக்கூடாது. சோதரம் எப்படிப்பட்ட வனாந்தரமான சூழ்நிலை வந்தாலும் அந்த வனாந்தரத்திலே நம்மை நடத்துகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி விசுவாசிக்கிறவர்களை தேவன் நடத்தி கொண்டே போவார். சோதரம் ஒரு மனுஷனுக்கோ அந்த உலகத்திலே ஒரே மாதிரி சூழ்நிலை காணப்படாது. எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவானா இருக்கலாம், பெரிய அரசியல் தலைவர்களா இருக்கலாம், அல்லது பெரிய ஒரு சாணத்தில் இருக்கலாம், அவர்களுக்கு ஒரே மாதிரி சூழ்நிலை வருகிறதா என்று சொல்லி பார்த்தால் காலங்கள் மாறி மாறி வரும். அதுதான் உலகத்திலே. ஆனால் சோதரம் எப்படிப்பட்ட காலங்கள் வந்தாலும் கர்த்தரை நடத்துவதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பிரசங்கி 3ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் போது பல விதமான காலங்களை குறித்து நாம் அங்கே வாசிக்கிறோம். 18 விதமான காலங்களை குறித்து பிரசங்கி அங்கே சொல்லுகிறார். அதை கொஞ்சம் வாசிக்க கேட்போம். பிரசங்கி 3ஆம் அதிகாரம். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு. கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு. இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு. அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு. புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு. கற்களை எரிந்துவிட ஒரு காலம் உண்டு, கற்களை சேர்க்க ஒரு காலம் உண்டு. தழுவ ஒரு காலம் உண்டு, தழுவாமல் இருக்க ஒரு காலம் உண்டு. தேட ஒரு காலம் உண்டு, இழக்க ஒரு காலம் உண்டு. காப்பாற்ற ஒரு காலம் உண்டு, எரிந்துவிட ஒரு காலம் உண்டு. கிழிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு. மௌனமாய் இருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு. சிநேகிக்க ஒரு காலம் உண்டு, பகைக்க ஒரு காலம் உண்டு. யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, சமாதானம் பண்ண ஒரு காலம் உண்டு. வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிறவனுக்கு அதனால் பலன் என்ன? அல்லேலூயா. அவர்கள் 18 விதமான காலங்களை குறித்து வாசிக்கிற ஒரு காலம் நமக்கு ஏற்ற ஒரு காலமா இருக்கிறது. இன்னொரு காலம் நம்முடைய ஆத்மா விரும்பாத ஒரு காலமா இருக்கிறது. ஆனால் அதன் ஊடாகவும் ஆண்டவர் நம்மை நடத்துகிறார், சொல்கிறார். அதை நாம் அந்த காலத்திலேயும் நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அழுவதற்கு ஒரு காலம் உண்டா சொல்கிறோம். நடனம் பண்ணுவதற்கு ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. தேடுவதற்கு ஒரு காலம் உண்டு. செல்வம் சில நாட்களிலே நமக்கு ஐஸ்வர்யத்தை நாம சேர்க்கிறோம். ஆனா சில நாட்களிலே சில காரியங்களை, சில ஆசீர்வாதங்களை நாம் இழந்து விடுகிறோம். அதையும் ஆண்டவர் அதற்குள்ளேயும் நம்மை நடத்துகிறார். அல்லேலூயா. ஆனா எந்த காலம் வந்தாலும் நம்மை நடத்துவதற்கு கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். இந்த 18 விதமான காலங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே மாறி மாறி வந்தாலும் அதன் நடுவிலே கர்த்தர் நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். சோதரம். நம்முடைய காலங்கள் எல்லாருடைய கரத்தில் இருக்கிறது. அவருடைய முகத்தை தேடுகிறவர் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர்கள் வனாந்தரத்திலே நடத்தலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் லட்சக்கணக்கான ஜனங்கள் மந்தைய பார்த்து மாடுகள் இல்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாய் இருப்பேன். என் தேவனுக்குள்ளே, என் ரட்சிப்பின் தேவனுக்குள்ளே நான் களி கூறுவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அத்தி மரத்தை நான் நட்டேனே, அதுக்கு தண்ணி ஊத்துனேனே, உரம் வச்சேனே, என்ன பிரயாசம் நான் செய்யல, எல்லாமே செய்தேனே என்று அவர் சொல்லல. அந்த அத்தி மரத்திலே, தான் நட்ட அத்தி மரத்திலே கனி வராமல் இருந்தாலும் என் ரட்சிப்பின் தேவனுக்குள்ளே நான் களி கூறுவேன். என் சோதரம் வேலனாகிய கர்த்தருக்குள்ளே நான் மகிழுவேன் என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்டவர்களை தான் கர்த்தர் ஆசீர்வாதத்தை மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறார், எந்த சூழ்நிலையில இருந்தாலும் நான் மனரம்யமாய் இருக்கிறேன். வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் நான் என்ன செய்தேன், கற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. வாழ்ந்திருக்கும் போது ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். சில தாழ்வின் ஊடாக நடக்கும் போது, சில பள்ளத்தாக்குகள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும்போது சோதரம் அங்கேயும்
மகிமைப்படுத்தணும். எந்த சூழ்நிலைமையில கர்த்தர் நம்மை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தால் என்ன செய்றாரா? தேவன் என்னோடு கூட இருக்கிறார். இதுதான் விசுவாச வார்த்தை, இதுதான் விசுவாசத்தின் பாதை. இந்த வார்த்தைகள் தான் தேவனை மகிமைப்படுத்தும், தேவனுடைய இருதயத்தை மகிழ பண்ணும். அல்லேலூயா. இவர்கள் வனாந்தரத்தை என்ன செய்வார்களா? கடந்து செல்லுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படிப்பட்டவர்கள் என்ன செய்வார்களா? சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்லுகிறார், அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவு நடந்து என்ன செய்வாங்களா? அதை நீரூற்றாக்கி கொள்வார்கள். எதை நீரூற்றாக்கி கொள்வார்கள்? அழுகையின் பள்ளத்தாக்கை தான் நீரூற்றாக்கி கொள்வாங்க. அல்லேலூயா. கர்த்தர் ரெடிமேடா ஆசீர்வாதத்தை முதல்ல கொண்டு வரல. யாரெல்லாம் இந்த அழுகையின் பள்ளத்தாக்களை நடக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு நீரூற்றை ஆண்டவர் முடிவிலே வைத்திருக்கிறார். அது வற்றாத நீரூற்று என்று வேதம் சொல்லுகிறது. அந்த நீரூற்று வற்றி போகாது. அந்த நீரூற்று அவர்களுக்குள்ளே இருந்து பொங்கி அவர்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கும், அவர்களுடைய சோதர சபையை ஆசீர்வதிக்கும், அவர்கள் போகிற சோதர அந்த வேலை ஸ்தலங்களை ஆசீர்வதிக்கும், அவர்கள் இருக்கிற அந்த தேசத்தை ஆசீர்வதிக்கும். அல்லேலூயா. யாருக்கு ஆசீர்வாதம்? கர்த்தராலே ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அவன் அழுகையின் பள்ளத்தாக்கை, இப்படிப்பட்ட வறட்சியான காலங்களை அவன் கடந்து செல்ல வேண்டும். அல்லேலூயா. பாருங்கள், ரூத் என்று சொல்லுகிற ஒரு தேவ மனுஷை குறித்து வேதத்திலே பார்க்கும் போது, ரூத் தன்னுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் அவள் இழந்து போய் தான் இருக்கிறாள். ஒரு ஆசீர்வாதத்தையோ அவளுடைய வாழ்க்கையில அவள் பார்க்கவே இல்லை. ஆனாலோ பாருங்கள், எல்லாவற்றிலும் இழந்து போன சூழ்நிலைமையிலோ அவளுடைய வாயின் வார்த்தைகள் ஆண்டவரை பிரியப்படுத்துகிறதா இருந்தது. அந்த சோத்திரோ பெத்லகேமில் இருந்து மோவாவுக்கு போன அவர்கள் எல்லாவற்றையும் இழந்து போனார்கள். அவர்கள் குடும்பத்தில் இருந்த ஆண் பிள்ளைகள் இறந்து போனார்கள். 3 பேர் அந்த குடும்பத்திலே இறந்து போனாலோ பாருங்க, அந்த நகோமி ஒரு விசுவாசி, ஒரு தேவனுடைய பிள்ளை, விசுவாசத்தை இழந்து சோர்ந்து போய் சர்வ வல்லவர் அவருடைய கரம் எனக்கு விரோதமாய் இருக்கிறது என்று சொல்லி அந்த நகோமி சொன்னாலும் கூட அந்த குடும்பத்தில் இருக்கிற ரூத் என்ன சொல்லுகிறார்? கர்த்தர் மேல ஒரு நம்பிக்கை, ஒரு உறுதியான நம்பிக்கை அவள் சொல்லுகிறார். அல்லேலூயா. நகோமி சொல்றா, எல்லாவற்றையும் இழந்து போய்விட்டோம், நீங்கள் போய் உங்கள் சோத்திர தேசத்திலே ஆசீர்வாதங்களை தேடிக்கொள்ளுங்கள், நீங்கள் புதிதாக ஒரு திருமணம் செய்து ஆசீர்வாதத்தை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்று சொன்ன போது ஒருவள் என்ன செய்து விட்டால்? முத்தமிட்டு போய்விட்டாள். அல்லேலூயா. ஆனால் இந்த ரூத்தோ தேவனை உறுதியாய் பற்றி கொண்டிருந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த ரூத் எழுதின சரித்திரம் 1ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்து பார்க்கும் போது அந்த ரூத் தன்னுடைய மாமியாகிய நகோமியினிடத்தில் என்ன சொல்லுகிறாள்? சோத்திரம். ரூத் 1ஆம் அதிகாரம் 16, 17 வசனத்தை வாசிப்போம். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடே பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்க பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்று உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றார். அல்லேலூயா. நான் உம்மை பின்பற்றாமல் சொல்கிறோம், நான் திரும்பி போவதை குறித்து நீர் என்னோடு கூட என்ன செய்ய வேண்டாம்? பேசவே வேண்டாம். நீ தங்குகிற இடத்திலே நானும் தங்குவேன். அல்லேலூயா. நீ எங்க போனீங்களோ அங்கே இருப்பேன். சோத்திரம். ஒரு ஆசீர்வாதமான ஒரு சூழ்நிலைமை இல்லை, வறட்சியான ஒரு சூழ்நிலைமை. அடுத்த வேளை உணவுக்கு கூட அங்கே ஒரு காரியமும் இல்லை, எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை இல்லை. 3 பேர் ஏற்கனவே மரிச்சிட்டாங்க. சோத்திரம். இனி மரணம்தான் சம்பவிக்கும் என்று சொல்லி அவள் நினைக்கவில்லை. இனி என் வாழ்க்கையில ஒன்றுமே நடக்க போவதில்லை என்று சொல்லி அவள் முறுமுறுக்கவில்லை. அவள் சொல்லுகிறார், உம்முடைய தேவன் தான் என்னுடைய தேவன். அல்லேலூயா. நான் நினைக்கிற தேவன் அந்த வார்த்தையை கேட்டிருப்பார். அவள் சொன்ன வார்த்தையை கேட்டு அந்த குடும்பத்தை யாரை கொண்டு ஆசீர்வதிக்கிறார் என்று சொன்னார்? பெத்லகேமுக்கு திரும்பி போன சோத்திரா தோல்வி அடைந்த நகோமியை கொண்டு அல்ல, இந்த விசுவாச வார்த்தையை அந்த வறட்சியான காலங்களிலே பேசின ரூத்தை கொண்டுதான் சோத்திர அந்த குடும்பத்திலே மறுபடியுமாய் துளிர் விடும்படி கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. இன்னைக்கு வறட்சியான காலம் இருக்குதா? நீங்கள் கர்த்தரை ஆராதித்திருக்கலாம், நிறைய ஜெபம் பண்ணி இருக்கலாம். ஆண்டவரே உண்மையோடு தேடி
செய்திருக்கலாம், நிறைய நற்கிரிகளை செய்திருக்கலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு நன்மை நடக்காமல் இருக்கலாம். அதுதான் வறட்சியான காலம். ஆனால் இந்த வறட்சியான காலத்திலேயோ கர்த்தருக்கு முன்பதாய் விசுவாச வார்த்தைகளை பேசுவீர்கள் என்று சொன்னார். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை ஒரு நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல மாற்றுவார். அல்லேலூயா. பாருங்க, போகிறதுக்கு அந்த பெத்லகேம் எப்படி இருக்குன்னு தெரியாது. அந்த ஆண்டவரை இன்னும் நல்லா ருசித்து பார்க்கல. கர்த்தர் கொடுத்த தண்டனையை தான் அவள் குடும்பத்திலே பார்த்திருந்தாள். கர்த்தருடைய கரம் தீமைக்கு ஏதுவாக தான் இருந்தது. ஆனால் அவள் சொல்லுகிறாள், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி அந்த தேவனை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொண்டபடியினாள், விசுவாச வார்த்தைகளை பேசினபடியினாள், அந்த ரூத்தை கொண்டு கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். அந்த தேசத்திலே ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு அந்த ரூத்தை கொண்டு வருகிறதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய வேதம் சொல்லுது, சிறியவனை அவர் என்ன செய்வாரா? புழுதியிலிருந்து எடுப்பார். அல்லேலூயா. புழுதியிலிருந்து மனுஷன் செலக்ட் பண்ணுவானா? புழுதியை கொண்டு போய் குப்பையில தள்ளிடுவான். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் ஒரு மனுஷனை உயர்த்துவதற்கு எங்க இருந்து எடுக்கிறாரா? புழுதியிலிருந்து. எளியவனை குப்பையிலிருந்து எடுக்கிறாரா? அங்கதான் எளியவர்கள் இருக்கிறாங்களா? அங்கதான் மனத்தாழ்மை உள்ளவர்கள் இருக்கிறார்கள். அங்கேதான் உண்மையுள்ளவர்கள் இருக்கிறார்கள். அங்கேதான் அனுபவசாலிகள் இருக்கிறார்கள். அங்கேதான் எது நன்மை நடந்தாலும் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துகிற தேவனுடைய பிள்ளைகள் எங்கே இருக்கிறார்கள்? புழுதியிலும் குப்பையிலும் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அதற்காக தான் தேவன் இந்த வறட்சியான பாதையிலே நடத்துகிறார். சும்மா ஒரு மனுஷனை கொண்டு போய் உடனே ஆசீர்வதித்தால் அவன் என்ன சொல்லுவா? சோத்திரம், என் கை என்னை ஆசீர்வதித்தது, நான் பெரிய பராக்கிரமசாலி, என்னை கரத்தினாலே நான் இவைகளெல்லாம் செய்திருக்கிறேன் என்று சொல்லிடுவான். அல்லேலூயா. ஆகவேதான் அந்த கிதியோனுடைய சரித்திரத்திலே பார்க்கும்போது, யுத்தத்துக்கு போகும்போது ஆண்டவர் என்ன செய்கிறாரு? 300 பேரை அவர்களிலிருந்து செலக்ட் பண்றார். அல்லேலூயா. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் யுத்தத்துக்கு கூடி வந்தாலும் எல்லாரும் வேறு பிரித்து கடைசியில ஒரு 300 பேரை தெரிந்தெடுக்கிறார். அதை போலதான் ஒரு மனுஷனை வறட்சியான காலங்களுக்குள்ளே நடத்திதான் அவனை செழிப்பான ஒரு காலத்துக்குள்ளே நடத்துவார். அல்லேலூயா. ஆகவே வறட்சியிலே நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். வறட்சியிலே நீங்கள் பின்னிட்டு பார்க்காதிருங்கள். இந்த வறட்சியிலே உங்கள் தேவைகள் ஒருவேளை சந்திக்கப்படாமல் இருக்கலாம். ஆனால் உங்கள் ஆத்துமாவிலே நீங்கள் திருப்தியா இருங்க. கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவர் உங்களுக்கு நன்மையான நாட்களை நிச்சயமாக வைத்திருக்கிறார். அவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறவர்களை ஒரு நாளும் அவர் கைவிடவே மாட்டார். வேதம் அதான் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பார். நீதிமொழிகள் புத்தகத்திலே சாலமோன் சொல்லும்போது இப்படி சொல்லுகிறார், நிச்சயமாகவே என்ன உண்டு? முடிவு உண்டு. இது இப்படியே போயிடாது. அல்லேலூயா. தேசத்திலே இந்த கொரோனா கொள்ளை நோய்க்கு என்ன செய்ய உண்டு? ஒரு முடிவு உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கொரோனாவோடு கூட என்ன செய்து கொள்ளுங்க? வாழ பழகி கொள்ளுங்கள் என்று சொல்றாங்க. அப்படி இல்லை. இந்த கொரோனாவை அழிப்பதற்கு நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சில காலத்தை அனுமதித்தபடியினாலதான் சில பேருக்கு அந்த நோய் வந்திருக்கிறத தவிர மற்றபடி அவர் அறியாமல் ஒரு காரியமோ நம்முடைய தேசத்திலே வருகிறதும் இல்லை, வரப்போகிறதும் இல்லை. எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு. இன்னொரு காரியத்தை கர்த்தர் தெளிவுபடுத்துகிறார். இப்படி வறட்சியான காலங்களுக்குள்ளே தேசம் போய் கொண்டிருக்கிறது அல்லவா? எதற்காக? இனி தேசத்திலே கர்த்தர் ஒரு மர்மத்தை கட்டளையிட போகிறார். தேசங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். அவருடைய வருகைக்கு முன்பதாய் கர்த்தர் தேசத்திலே சபையில ஒரு எழுப்புதலை அவர் நிச்சயமாய் கட்டளையிட விரும்புகிறார். ஆகவேதான் நம்முடைய ஜனங்களை இந்த நாட்களிலே அவர் சிட்சித்து, அவர் சுத்திகரித்து, அவர் தண்டித்து, அவர் சோத்திரம் உருவாக்கி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் இந்த நாட்களிலே நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். பாருங்க, இதுவே நம்முடைய முடிவு அல்ல. இனிதான் பெரிய நன்மைகளை நாம காணப்போகிறோம். யோவேல் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், தேசமே பயப்படாதே, நீ என்ன செய்ய? மகிழ்ந்து களி கூறு. கர்த்தர் என்ன செய்வார்? பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. பெரிய காரியம் நடப்பதற்கு உண்டான சூழ்நிலை அங்கே இருந்துச்சா? யோவேல் புத்தகத்தில் வாசித்து பார்த்தா வெட்டு கிளிகள் வந்து அழித்து கொண்டு போய் விடுகிறது. தானியத்தை பாருங்க, வெட்டு கிளிகளை கொண்டு ஆண்டவரே அந்த விளைச்சலை அழித்து போடுகிறார். அல்லேலூயா. யோவேல் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தை வாசி பாருங்க. அதிலே
ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். யோவேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் அதிலே 1ஆம் அதிகாரம். பச்சைப்புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை பச்சைக்கிளி தின்றது, பச்சைக்கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி தின்றது. வெறியரே விழித்து அழுங்கள், திராட்சரசம் குடிக்கிற சகல ஜனங்களே புது திராட்சரசத்து நிமித்தம் அலறுங்கள், அது உங்கள் வாயினின்று விளக்கப்பட்டது. அல்லேலூயா. பச்சை புழு விட்டதை என்ன செய்ததா? வெட்டுக்கிளி தின்றது. வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது. ஒன்று மாத்திரை ஒன்று சோதனை. அல்லேலூயா. விளைச்சலை எல்லாம் அழித்து போடுவதற்கு தேசத்திலே பச்சை கிளிகளும் வெட்டு கிளிகளும் வந்திருக்கிறது. பாருங்க, இந்த நாட்கள் பாருங்க, யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே சொல்லப்பட்ட அந்த நாட்கள் தான் இந்த நாட்கள். அல்லேலூயா. தேசம் எவ்வளவாய் சோதரம், எவ்வளவு நன்மைகள் நம்முடைய தேசத்தில் இருந்தாலும் இந்த 3 மாசத்துல பாருங்க எல்லாம் அழிந்து போனது. அல்லேலூயா. பச்சை கிளிகள் வந்து தின்றது, வெட்டு கிளிகள் தின்றது. பெரிய பெரிய ஐஸ்வர்யவான்கள் எல்லாம் கலங்கினார்கள். ஆளுகை செய்கிறவர்கள் என்ன செய்வது என்று திகைத்து போய் எப்படி நடத்துவது கலங்கி போய் கொண்டிருக்கிற ஒரு நாட்கள் தான் இந்த நாட்கள். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, சோத்திரம், பலிபீடத்துக்கும் மண்டபத்துக்கும் நடுவே கதறி அழுகிற ஆசாரிய நிமித்தமாய் தேவ பிள்ளைகள் நிமித்தமாக தான் கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நீ பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. சூழ்நிலைகளை பார்த்து தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறது இல்லை. தேவன் ஒரு தேசத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னார், ஒரு சபையை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னார், ஒரு தேவனுடைய பிள்ளையை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னார். அந்த தேவ பிள்ளை இந்த காரியங்கள் நடுவிலே அவன் செபிக்கிறவனாய் இருப்பான் என்று சொன்னார். அவன் ஜனங்களுக்காய் தன்னுடைய குடும்பத்துக்காய் கண்ணீர் வடிக்கிறவனாய் இருப்பான் என்று சொன்னார். பாருங்க, அவனை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாத, என்ன செய்ய, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தரும் வாழ்க்கையில் என்ன செய்வார்? பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. சோத்திரம். அதே யோவேல் 2:13-14 வசனங்களை வாசிப்போம். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். ஒருவேளை அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு போஜன பலிகளையும் பான பலிகளையும் செலுத்துகிறதற்கான ஆசீர்வாதத்தை தந்தருள்வார். அல்லேலூயா. ஒருவேளை அவர் திரும்பி, வேத வசனம் இப்படி தெளிவாய் சொல்லுகிறது, அவர் மனஸ்தாபப்படுவார். ஏன் மனஸ்தாபப்படுவாரா? தேசத்தில் இப்படிப்பட்ட தீங்கை நான் செய்து விட்டேன் என்று சொல்லி மனஸ்தாபப்பட்டு திரும்பவும் என்ன செய்வாரா? சோத்திரம், உங்கள் தேவனாய் கர்த்தருக்கு போஜன பலிகளையும் பான பலிகளையும் செலுத்துகிறதற்கான ஆசீர்வாதத்தை தந்தருள்வார். அல்லேலூயா. இன்னைக்கு பழைய ஏற்பாட்டை போல போஜன பலியோ சோத்திரம் பான பலியும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் சபை கூடி வந்து தேவனை ஆராதிக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை திரும்பவும் ஆண்டவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அல்லேலூயா. அது சீக்கிரமாய் வர வேண்டும் என்று சொன்னா அது நம்முடைய கரத்தில் தான் இருக்கிறது, தேவ பிள்ளைகளுடைய கரத்தில் தான் இருக்கிறது. எவ்வளவு மனசாவப்பட்டு தீங்கை விட்டு திரும்பி, தீமையை விட்டு மனம் திரும்பி சோத்திரம் தேவனுடைய பாதத்திலே கண்ணீர் வடிக்கிறோமோ, ஆண்டவர் அதற்கு குறித்து மனசாவப்பட்டு அவர் திரும்பவும் ஆசீர்வாதத்தை அவர் திரும்பவும் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். சபை கூடி வந்து தேவனை மறுபடியுமாய் ஆராதிக்கும். எப்பொழுது? பலிபீடத்துக்கும் மண்டபத்துக்கும் நடுவிலே ஆசாரியர்களும் லேவியர்களும் தேவனுடைய பிள்ளைகளும் அழுது கண்ணீர் வடித்து ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிற பிள்ளைகள் நிமித்தமாய் கர்த்தர் மாற்றத்தை கட்டளையிடுவார். அல்லேலூயா. மாற்றம் சோத்திர அரசாங்கத்துடைய கையில இல்லை, மாற்றம் எந்த தனி மனுஷனுடைய கையிலும் இல்லை. ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய கரத்திலேயோ சர்வ வல்லவருடைய கரத்திலேயும் இருக்கிறது. அல்லேலூயா. அவர் காரியங்களை என்ன செய்வாரா? மாறுதலாய் முடிய பண்ணுவார். சோத்திரா. அவர் மாத்திருவார், ஒரே நிமிஷத்துல மாத்திருவார். எல்லாமே அவருடைய கரத்தில் தான் இருக்கிறது. இன்னொரு சாட்சியை குறித்து நாம் வாசித்து நாம் முடிக்க போகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்திலே வாசித்து பார்க்கும் போது பக்தனாகி ஈசாக்கை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் அதில் 26ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம்.
26:1. ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கேராருக்கு போனான். அல்லேலூயா. பாருங்கள், ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்திலே உண்டாயிற்று. அல்லேலூயா. இந்த பஞ்சம் வந்தவுடனே ஈசாக்கு நினைச்சிட்டாரு, இந்த தேசத்துல நாம வாழ்ந்திருக்க முடியாது, என்ன செய்யணும், வேற தேசத்துக்கு போயிட வேண்டியதான். அல்லேலூயா. நான் கேட்கிறேன், இன்னைக்கு நம்முடைய தேசத்துல இப்படி வந்திருக்குது, இதை விட்டு இன்னொரு இடத்துக்கு போனா என்ன நடக்கும்? அங்க இதை விட அதிகமா இருக்குது. அல்லேலூயா. நம்முடைய தேசத்தில் இருக்கிறவங்களாம் பாக்கியவான்கள். ஏன் தெரியுமா? நமக்காக பரிசுத்தவான்கள் 24 மணி நேரமும் தேசத்துக்காக கண்ணீர் வடிக்க போய் இன்றைக்கு நம்முடைய தேசத்துல மரணம் அவ்வளவாய் சந்திக்கல. அல்லேலூயா. இந்த கொள்ளை நோய் அநேக பேருக்கு வந்தாலும் மரணம் அவர்களை வாரிக்கொண்டு போகவே முடியவில்லை. காரணம் என்ன? தேவனுடைய பெரிய இரக்கம் நம்முடைய தேசத்தின் மேல் இருக்கிறது. நம்முடைய தேசத்தை குறித்து கர்த்தர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார் என்பதை நாம் ஒரு நாளும் மறக்கவே முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் என் மேல் வைத்த கிருபை எவ்வளவு பெரியது. அவர் என் ஆத்மாவை என்ன செய்தார்? தாழ்ந்த பாதாளத்துக்கு தப்புவித்தார் என்று சொல்லி பக்தர் நன்றியோடு சொல்றார். நாம கூட இந்த நாட்களில் பாருங்க, நமக்கு ஒரு கொள்ளை நோய் வராதபடி, நம்மை சார்ந்தவர்களை அந்த கொள்ளை நோய் தொடாதபடிக்கு பாதுகாத்தாரே. இது எதனால? நம்முடைய சரீரத்தில் இருக்கிற ஆரோக்கியத்தினாலயா, அல்லது நாம சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் செய்கிறோமே அதனால நம்மை பாதுகாத்துக் கொண்டோமா? இல்லவே இல்லை. ஆண்டவராகிய தேவன் நம்முடைய கிருபையினாலே நம்மை சூழ்ந்திருக்கிறார். அவருடைய கரத்துக்குள்ளே நம்மை மறைத்து வைத்திருக்கிறார். அவருடைய செட்டைக்குள்ளே நம்மை மறைத்து வைத்திருக்கிறார். ஆகவே தான் சத்துரு நம்மை தொட முடியவில்லை. ஆகவே தான் கொள்ளை நோய் நம்மை தொட முடியவில்லை. அல்லேலூயா. இதுல நாம் பெரிய நீதிமான்கள் என்றல்ல, எல்லாமே தேவனுடைய இரக்கமாய் இருக்கிறது. அந்த ஈசாக்கை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ வேறொரு தேசத்துக்கு போக வேண்டாம், நான் உனக்கு சொல்லுகிற இந்த தேசத்திலே நீ வாசம் பண்ணு. அல்லேலூயா. அவன் நினைச்சது வேற, ஆனா கர்த்தர் நினைச்சது வேற. நம்முடைய வாழ்க்கையில கூட நாம சில காரியங்களை நினைத்திருப்போம். சோதரர் இதை இப்படி செய்தால் நல்லா இருக்கும், இந்த காரியங்கள் இந்த காலத்திலே நமக்கு வந்தா நல்லா இருக்கும். ஆனா ஆண்டவர் அப்படி செய்கிற தேவன் அல்ல. நம்முடைய நினைவுகள் அல்ல கர்த்தருடைய நினைவுகள். நம்முடைய நினைவுகளை பார்க்கலாம் 1000 மடங்கு அவருடைய நினைவுகள் மேலானவைகள். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் எந்த பாதையிலே நடத்துகிறாரோ அது பாருங்க பின்னாட்களிலே அது நமக்கு மகிமையாக இருக்கும் என்பதை நாம் ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, மறக்கவே கூடாது. பாருங்க, ஆபிரகாமின் நிமித்தமாய் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி அந்த தேசத்திலே என்ன செய்கிறார்? அந்த தேசத்திலே ஒரு பெரிய பஞ்சம் வருது. சோத்திரம். ஆகவேதான் மற்ற நாடுகளை பார்க்கும்போது நல்லா இருந்திருக்கும். ஆகவேதான் இந்த தேசத்தை விட்டு இன்னொரு தேசத்துக்கு போய் அங்க வாசம் பண்ணி எப்படியாவது பிழைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி ஈசாக்கு நினைச்சிருப்பாரு. ஆனா ஈசாக்கை குறித்த திட்டம் எங்கதான் இருந்தது? அந்த பெலிஸ்தர் தேசத்திலே தான் இருந்தது. பஞ்சம் இருந்த அந்த தேசத்திலே தான் இருந்தது. வறட்சி இருந்த அந்த தேசத்திலே தான் இருந்தது. விளைச்சல் இல்லாத அந்த தேசத்திலே தான் இருந்தது. ஆனால் ஈசாக்கு ஒரு சோம்பேறி அல்ல, அவர் நல்லா பிரயாசப்படுகிறவர். அல்லேலூயா. கர்த்தரோடு இருக்கிறவர், கர்த்தருக்கு உண்மையா இருப்பார், நல்லா ஜெபம் பண்ணுவா, விண்ணப்பம் பண்ணுவா. சோத்திரம். ஆண்டவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளுகிறவர் ஒரு உத்தமனாய் அவர் காணப்பட்டார். அவர் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் அந்த தேசத்திலே இருந்தார். அதே ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் அதிலே 12வது வசனத்தை வாசிப்போம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால், அந்த வார்த்தை தான் முக்கியம். அல்லேலூயா. விதைக்கப்படாத சோத்திரம் பாருங்க, விளைச்சல் இல்லாத அந்த தேசத்தில் யார் தான் ஈசாக்கை ஆசீர்வதித்தார்? கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். சோத்திரம். ஈசாக்கு விதை விதைத்ததினால் அல்ல, ஈசாக்கு நீர் பாய்ச்சினதினாலே அல்ல, ஈசாக்கு சோத்திரம் பிரயாசப்பட்டதினாலே அல்ல, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். எப்ப ஆசீர்வதித்தார்? வறட்சியான காலத்திலே அவன் நினைக்காத ஒரு பெரிய ஆசீர்வாதம், 100 மடங்கு ஆசீர்வாதம், அந்த தேசத்திலே இல்லாத ஒரு ஆசீர்வாதம் ஈசாக்குக்கு வருவதற்கு காரணம் என்ன? கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா.
இன்றைக்கு செய்ய போகிறார். யாரெல்லாம் அந்த வறட்சியான காலத்துக்குள்ளே கர்த்தரை அண்டிக் கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். அவருடைய ஆத்மாவை நீர் பாய்ச்சலான தோட்டமாக கர்த்தர் மாற்ற போகிறார். அல்லேலூயா. இந்த வறட்சியை பார்த்து சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வறட்சியை விட ஆண்டவர் 1000 மடங்கு உங்களை பெருக பண்ண போகிற ஒரு பெரிய நன்மையை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே வைத்திருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய காரியம் எல்லாம் கர்த்தரை தேட வேண்டும், கர்த்தரை துதிக்க வேண்டும், ஆண்டுடைய வசனத்தின்படி நடக்க நம்மை ஒப்புக் கொடுப்போம் என்று சொன்னார், விசுவாச வார்த்தைகளை பேசுவோம் என்று சொன்னார், அப்படியே கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. வேதத்தில் ஒரு சம்பவம் இருக்கிறது. நியாயாதிபதியின் புஸ்தகத்திலே காலேபுடைய மகள் ஒரு நாள் சோதரம் அவள் கழுதையிலிருந்து அவள் இறங்கி தன் தகப்பனாகிய காலேபினிடத்திலே போய் கேட்கிறார், நீர் எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தீர், நீர் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு நீர் பாய்ச்சலான தோட்டங்களை தர வேண்டும். அல்லேலூயா. கேட்டபோது அவன் என்ன மறுமொழி கொடுத்தா, நான் உனக்கு தந்ததை வச்சு நீ பிழைச்சிக்கோன்னு அவன் சொல்லல. அவன் என்ன சொன்னான் வாசிப்போ. அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலங்களையும் எனக்கு தர வேண்டும் என்றார். அப்பொழுது காலேப் மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவளுக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். அல்லேலூயா. மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான இடங்களை கொடுத்தான். அல்லேலூயா. 2 விதமான ஆசீர்வாதம். ஒன்று பரலோகத்தின் ஆசீர்வாதம், இன்னொன்று பூமியில் இருக்கிற ஆசீர்வாதம். அல்லேலூயா. முதல்ல கர்த்தர் மேற்புறம் என்று சொன்னால் அது பரலோகத்தின் ஆசீர்வாதம். நம்முடைய ஆண்டவர் முதல்ல பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை தருவார், ஆத்மாவுக்குரிய ஆசீர்வாதங்களை தருவார். அப்பொழுதுதான் அதற்கு பிற்பாடுதான் உலக ஆசீர்வாதங்களை தருவார். அல்லேலூயா. இன்மைக்குரிய ஆசீர்வாதம், மறுமைக்குரிய ஆசீர்வாதம் ரெண்டுமே இருக்கிறது. இந்த உலகத்தோடு முடிந்து போகிற காரியம் அல்ல. கர்த்தர் நம்மை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல மாற்றி எங்க கொண்டு போவார் சொன்னா அந்த ஒளிமயமான தேசத்துக்கு நம்மை கொண்டு போவார். ஆமென் சொல்லுவோம். நம்முடைய இயேசு ராஜா ஒரு நாள்ல வருவார், சீக்கிரமாய் வருவார். இந்த உலகம் ஒரு வனாந்தரத்தை போல இருக்கலாம். என் தேவ பிள்ளையே, உன் விசுவாசத்துக்கு தக்கதாக உனக்கு நன்மை நடக்காமல் இருக்கலாம். ஆனால் பரலோகத்திலே உடைய குறைவையெல்லாம் அவர் சோத்திர மகிமையிலே அவர் நிறைவாக்குவார் என்று வேதம் சொல்லுகிறது. அங்கே பசி இல்லை, அங்கே சோத்திரம், அங்கே தாகம் இல்லை, அங்கே ஒரு காரியமும் இல்லை, அங்கே எந்த சத்துருவும் இல்லை, அந்த எங்க வியாதி உனக்கு வராது. அவர் கண்ணீரை துடைப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இன்றைக்கு வறட்சியான காலத்துக்குள்ளே இருக்கிற உன்னை தான் கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். நான் ஏற்கனவே சொன்னது போல மகா வறட்சியான தேசமாகிய வனாந்தரத்திலே உன்னை தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா. வனாந்தரத்திலே நடக்கிற நீங்களும் நானோ கர்த்தரை கைவிட்டு விட்டார் என்று சொல்லி ஒருபோது நினைச்சிடக்கூடாது. அல்லேலூயா. இந்த வனாந்தரத்திலே நம்மை நேர்த்தியாய் நடத்துவார். ஒன்று நமக்கு குறைபடாது. அவர் அக்கறையிலே கொண்டு போய் சேர்ப்பார், அவர் பரலோகத்திலே கொண்டு போய் சேர்ப்பார். நம்மோடு உடன்படிக்கை பண்ணின தேவர் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்பதை ஒரு நாள் நீங்க மறந்து போகாதிருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நித்தமுடி நடத்தி மகா வறட்சியான காலங்களிலோ தேவனுடைய பிள்ளையே நீ சோர்ந்து போகாதே. மகா வறட்சியான காலத்தை போல இருக்கலாம். நான் இருக்கிறதை இழந்து போய்விட்டேனே, இனி நான் எப்படி சோத்திரம் என்னை குடும்பத்தை நடத்துவேன், எப்படி கர்த்தருக்குள்ளே நிலைத்திருப்பேன் என்று சொல்லி ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம். இந்த வறட்சியான சூழ்நிலையிலோ ஆண்டவர் உன்னை நடத்துவதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நீ கர்த்தரை தேடுவாயாக, உன் வாயிலே விசுவாச வார்த்தைகளை பேசுவாயாக, கர்த்தரை அண்டிக் கொள்ளுவாயாக. ஓ இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்திலே நடத்தின தேவன், தன்னுடைய சொந்த குமாரனை கொடுத்த ஆண்டவர் உன்னை நடத்த மாட்டாரா? ஒப்பு கொடு, கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுப்பாய் என்று சொன்னார். மறுபடியுமாய் அவர் உன்னை தூக்கி எடுக்கிறார். அவர் இடிந்து போன உன் அலங்கங்களை திரும்ப கட்டுகிறார். அவர் வியாதியை மாற்றுகிறார். அவர் உன் சோர்விலே உனக்கு ஒரு புது பலனை தருகிறார். நம்பிக்கை இல்லாத வறட்சியான சூழ்நிலைகளிலே அவர் நம்பிக்கையை தந்து மறுபடியுமாய் உன்னை கட்டி எழுப்புகிறார். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை ஒவ்வொரு மேலும் கடந்து வருவதாக. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு மேலும் ஆண்டுடைய கரம் இறங்கி வருகிறதுக்காக சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். நாம் இப்பொழுது ஜெபம் பண்ணுவோம்.
கத்தாவே அன்பின் தேவனே உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாவே. எங்கள் மகிமையான தேவன்களுக்கு தந்த மகிமையான ஆராதனைக்காக உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, தேவ மக்களுக்காக நம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய மக்கள் தேவ சமூகத்திலே அவளோடு உம்முடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறாங்க. ஆண்டவரே, உம்முடைய மக்களோடு பேசின உம்முடைய கிருபை உள்ள உம்முடைய ஜீவ வார்த்தைக்காக உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார் என்று சொல்லியிருக்கிறது கர்த்தாவே. ஆண்டவரே, எல்லா சூழ்நிலையிலும் எங்கள் தேவன் நடத்த போதுமானவர் என்கிற உம்முடைய வாக்குறுதிக்காக நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் ஆண்டவராகிய தேவன் சகலத்தையும் நீ நன்மைக்காக செய்கிறவர் என்பதை நாங்கள் கேட்டோமே. எல்லா சூழ்நிலையிலையும் நீங்கள் எங்களுக்கு நன்மையே செய்கிற தெய்வம் என்பதை நாங்கள் விசுவாசித்தோமே. நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. மோசே சொல்லும்போது கூட வறட்சியான அந்த பாவங்களை அனுபவித்து கொண்டு வரும் பொழுது ஆண்டவரே அவர் சொல்கிறார், தேவரீர் என்னை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்கினீர் என்று சொல்லுகிறார். ஆண்டவரே, அவருடைய அந்த வறட்சியான பாவங்களை தாண்டி வரும் பொழுது தேவனை மகிமைப்படுத்துகிறதான ஆண்டவரே ஒரு வெற்றி உள்ள சத்தத்தை நாங்கள் கேட்டோமே கர்த்தாவே. அதுபோல தெய்வ மக்களுடைய வாழ்க்கையிலும் கூட பலவிதமான இன்னல்களை பிரதிகூலமான சூழ்நிலைகளை தாண்டி வரும் பொழுது தேவனாகிய கர்த்தருக்குள்ளே மன நிறைவோடு கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிற அனுபவத்தை கர்த்தர் அதிகமாய் கொடுக்க வேண்டுமே. அப்போ யோபக்தனுடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவரே பயங்கரமான சோதனைகள் வந்த போதிலும் கூட எல்லாவற்றையும் இழந்த பிற்பாடும் கூட ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிற ஒரு மனமுள்ளவராக நீர் அந்த இருதயத்தை கொடுத்திருந்தீரே. எல்லாம் இழந்து போனது, நான் நம்பி இருந்த எல்லாமே கைவிட்டு போனது. ஆனாலும் கூட ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறதிலே குறைபடவே இல்லை ஆண்டவரே. அதுபோல தெய்வ மக்களுடைய வாழ்க்கையிலே எது குறைவு வந்தாலும் கர்த்தரை துதிக்கிறதிலே ஆண்டவரை குறைபடாதபடிக்கு கர்த்தர் நடத்தும்படியாக அவனை நோக்கி ஜெபிக்கிறோம். ஆபகுக்கு தீர்க்கதரிசி சொல்லும்போது கூட எல்லாமே அவருக்கு நஷ்டமாகிவிட்டது. அத்திமரம் எல்லாமே போய்விட்டது, திராட்சை தோட்டம் போய்விட்டது, மந்தைகள் போய்விட்டது. எல்லாம் போன பிற்பாடும் கூட கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருக்கிறார். ரட்சிப்பின் தேவனுக்குள்ளே களி கூறுகிறார் கர்த்தாவே. தேவனை தேடுகிறதான ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு எந்த இழப்புகள் வந்தாலும் தேவன் மேல் உள்ள மகிழ்ச்சி சந்தோஷம் எடுபட்டு போகவில்லை என்பதை உம்முடைய வேதத்தின் அடிப்படையிலே நாங்கள் கற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் தந்த வார்த்தைக்காக உம்மை நன்றியுள்ள இதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அதுபோல ரூத்தினுடைய விஷயத்தை நாங்கள் கேட்டோமே ஆண்டவரே. ரூத்து மோவாபிய ஸ்திரீ, அவள் புறஜாதி பெண் பிள்ளை. ஆனாலும் கூட இஸ்ரவேலின் தேவனை குறித்து அவள் சற்றுதான் அறிந்திருந்தாள். ஆனால் அவள் இஸ்ரவேலின் தேவனை கொண்ட நம்பிக்கை அவள் விடவில்லை கர்த்தாவே. அவளுடைய மாமி திரும்ப போ என்று சொன்ன போதும் ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் வந்த வறட்சி, அவங்களுடைய வாழ்க்கையில் வந்த அந்த துயரம் அவளால் தாங்கிக்க முடியாமல் மருமக்களை வீட்டுக்கு திரும்பி போக சொல்கிறாங்க. ஆனாலும் கூட ரூத்து, நான் உம்மை விட்டு போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம் என்று சொல்லுகிறாள் ஆண்டவரே. ஏனென்றால் இஸ்ரவேலின் தேவனை அவள் கண்டுகொண்டாள், இஸ்ரவேல் ஜனத்தை அவள் கண்டுகொண்டாள். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் என்று சொல்லி அவள் திரும்பி போகவே இல்லை. எந்த கஷ்டத்தையும் சகிக்கலாம் என்கிறதான அந்த வாக்குறுதியோடு தன்னுடைய மாமியை பின்பற்றி வருகிறார். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் எங்களுக்கு தந்த உம்முடைய கிருபை உள்ள வார்த்தைகளை நாங்கள் கேட்டு விட்டு விடுகிறவளா அல்ல. இதன்படி எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, எங்களுடைய மனப்பான்மை எப்படி இருக்கிறது என்பதை நாங்கள் உம்முடைய வசனத்தின் ஊடாக எங்கள் வழிகளை அலசி பார்த்து உம்முடைய வசனத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபையும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அந்த நல்ல ஆலோசனைகளுக்காக ஸ்தோத்திரம். தேவ மக்களையும் கூட உடைய சமூகத்திலே நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஒவ்வொருவரையும் உடைய சத்தியத்தின்படியே நீ நடத்தி முடிவிலே மகிமையிலே கொண்டு சேர்க்கும்படியாக உடைய நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் தந்த ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் தந்த ஜீவ வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தை வசனங்களுக்கு எங்களை ஒன்று கூட ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளுக்கு எங்களை முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய வசனத்தின் வெளியே வாழ்வதற்குரிய பலனை கட்டளையிடுகிறாங்க. அடிமைகளை தாழ்த்தி தருகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.
எங்கள் ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நல்ல ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவனை போற்றி பாடி புகழ ஆராதிக்க உடைய பிரசனத்திலே கலிகூற கர்த்தர் தந்த ஸ்லாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய வார்த்தையை அனுப்பி எங்களை குணமாக்கினீர். எங்களை உயிர்ப்பித்துக் கொண்டிருந்த அன்புக்காய் சோத்திரம். நித்தமங்களை நடத்தி வறட்சியான காலங்களிலும் திருப்தியாக்கி ஆண்டவரே எலும்புகளை நினமுள்ளதாக்கி நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல மாற்றுகிற தேவன் என்று சொல்லி ஆண்டவர் எங்களோடு பேசினீர் அப்பா. யாரெல்லாம் துக்கத்தோடு உடைந்து போய் ஆண்டவரே கலக்கத்தோடு பயத்தோடு எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை இல்லாமல் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேரையும் கர்த்தர் ஆண்டவரே இந்த வார்த்தை மூலமாய் நீர் சந்தித்துக் கொண்டிருக்கிற அன்புக்காய் சோத்திரம் ஐயா. உடைய பிள்ளைகளை மறுபடியுமாய் கட்டுவீராக, கட்டி எழுப்புவீராக ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்வீராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட்டதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே உடைய பரிசு நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இந்த ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளோடும் ஆண்டுடைய வருகை பரியந்த இருப்பதாக.